ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்புல்லானி ஆதி ஜெகநாதர் திருக்கோயில் 108 திவ்ய தேசங்களில் 105வது தலமாகும். இராமாயண வரலாற்றுடன் மிக நெருங்கிய தொடர்புடைய இந்த ஆலயத்தை பற்றிய விரிவான தகவல்கள் இதோ. ஆலயத்தின் சிறப்புகள். இக்கோயில் சரணாகதி க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. விபீஷணன் ராமரிடம் தஞ்சம் புகுந்து சரணடைந்தது இங்குதான் என்பது ஐதீகம். 1. மூலவர் மற்றும் கோலங்கள். இந்த ஆலயத்தில் மகாவிஷ்ணுவின் 3 நிலைகளை தரிசிக்கலாம். ஆதி ஜெகநாதர் அமர்ந்த கோலத்தில், அதாவது வீற்றிருந்த நிலை. இவர் பூரி ஜெகந்நாதரை விட பழமையானவர் என்பதால் ஆதி ஜெகந்நாதர் எனப்படுகிறார். தர்ப்பசயன ராமர் கிடந்த கோலத்தில், அதாவது பள்ளி கொண்ட நிலை. ராவணனிடமிருந்து சீதையை மீட்கச் செல்லும் முன் கடலரசனை வேண்டி காத்திருந்தபோது தர்ப்பை புல்லின் மீது சயனித்த கோலம். பட்டாபிராமர் நின்ற கோலத்தில், அதாவது நின்ற நிலை. 2. தல வரலாறு. பெயர் காரணம்: புல் கூட்ட அணை, அதாவது படுக்கை. ராமர் தர்ப்பை புல்லையே படுக்கையாகக் கொண்டு இங்கு தங்கியதால் திருப்புல்லானி என பெயர் பெற்றது. அரசமரம், அதாவது தல விருட்சம். முன்னொரு காலத்தில் புல்லவர், காலவர், கண்ணவர் ஆகிய முனிவர்கள் மகாவிஷ்ணுவை நோக்கி தவமிருந்தனர். அவர்களுக்கு பெருமாள் அரசமரமாக முதலில் காட்சியளித்தார். இன்றும் அந்த அரசமரம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. மனம்வே. முக்கிய பிரார்த்தனைகள்: குழந்தை வரம், அதாவது புத்திர காமேஷ்டி யாகம். தசரத சக்கரவர்த்திக்கு நீண்ட காலம் குழந்தையில்லாமலிருந்து இங்கு வந்து வழிபட்ட பிறகே ராமபிரான் உள்ளிட்ட 4 புதல்வர்கள் பிறந்ததாக கூறப்படுகிறது. வழிபாடு: குழந்தை வரம் வேண்டுவோர் இங்குள்ள நாக பிரதிஷ்டை செய்து இரவில் தங்கி மறுநாள் காலையில் வழங்கப்படும் பால் பாயாசத்தை அருந்தினால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. திருமணத் தடை நீங்க. இங்குள்ள உற்சவர் கல்யாண ஜெகந்நாதர் என்று அழைக்கப்படுகிறார். திருமணத் தடையால் அவதிப்படுபவர்கள் இவரை வழிபட்டால் விரைவில் திருமணம் கூடி வரும். கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு. கோபுரம் 120 அடி உயரம் கொண்ட 5 நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. தாயார் கல்யாணவல்லி மற்றும் பத்மாசனி தாயார் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர். சேதுக்கரை. இக்கோயிலிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் சேதுக்கரை கடற்கரை உள்ளது. இங்கிருந்துதான் ராமர் பாலம் கட்டத் தொடங்கியதாக கருதப்படுகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம்: காலை 7 மணி முதல் 12:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. குறிப்பு: ராமேஸ்வரம் செல்பவர்கள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய தலம் இது. சேது தரிசனம் செய்வதற்கு முன் இங்கு வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த கோயிலுக்கு செல்வதற்கான வழிமுறைகள் அல்லது அங்கு நடைபெறும் திருவிழாக்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா?